ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். மகர ராசி, மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மகர ராசி இந்த மாதம் ரொம்ப கவனம், நிதானம், பொறுமை தேவை. ஏன்னா மாத பிற்பகுதி தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆப்டா இருக்குது. அப்படியே வந்துடலாம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். நான் 6லயே சூரியன் குரு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இவங்களுக்கு தொழில் செய்கிற இடங்களை மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நார்மலா ஒரு தொழில் போகுது செய்யுதுன்னா அதை அப்படியே கடந்து வந்துடலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள், நல்ல பண வருவாய் இருக்கிறது. நம்ம செலவுல மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கணும். மாத பிற்பகுதியில் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே ஈடேறம். உங்களுக்கான அனைத்து பாக்கியங்களுமே கிடைக்கும். தொழில் நல்ல மாறுதல்கள், அதனால் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். ஆசை நிறைய இருக்கும், நமக்கு அப்படி திருமணம் பண்ணணும், இப்படி திருமணம் பண்ணணும். ஆனால் செவ்வாய்க்கேது அந்த அளவுக்கு சிறப்பாக பேசி முடிக்கிற அளவுக்கு விடாது. இந்த காலகட்டம் பங்காளிகள், உடன் பிறந்தோர், நட்பு, அதே போல சுற்று அக்கம் பக்கத்தினர் எல்லாருக்கிட்டையுமே வாய் வார்த்தையில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளை தேடி பிரச்சனை வரும். ஆனால் அந்த சூழல்ல அதுல இருந்து கடந்து வருவது. உடல் ஆரோக்கியத்துல கவனம். இல்லை ஒரு டூர் போறோம்னா அங்க வலிக்கிலேருந்து கை ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போற அளவுக்கு வந்துடும். இந்த மலையெல்லாம் ஏறணும் இல்லையா, அந்த மலை போறது, ட்ரெக்கிங் போறது, இதை போறவங்க எல்லாம் இல்லை ஜாலியா போனாங்க டூரு, டக்குன்னு ஸ்கிட் ஆயிடுச்சு, கீழே விளப்ப நான் கையை தாங்கினா கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வண்டி வாகனங்கள ரொம்ப கவனம், எச்சரிக்கை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அடிவயிறு வலி, சூட்டு வலி, பேக் பெயின், அதுக்கப்புறம் முழங்கால் மூட்டு வலி, மசில்ஸ் பெயின், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. உணவுல ரொம்ப கவனம். நம்ம எண்ணெய், காரம், ஸ்பைசி போன்ற உணவுகளை தவிர்க்கணும். தேவையில்லாத உணவு, கழுவாம அதே போல அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நீர்லையும் தண்ணியையும் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கிறத எடுத்துக்கொள்ளணும். குடும்ப உறவுகளை தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. 3வது நபர் தலையீடு குடும்பத்துல இருக்கக்கூடாது. நம்மளும் போய் மற்ற குடும்பத்துல நம்ம பஞ்சாயத்தம் பண்ணக்கூடாது. ஏன்னா 7.5 சனியில நிறைய கடந்து வந்தாச்சு. மகரம் பட்ட ஃபேஸ் பண்ணதெல்லாம் இன்னமும் பாக்கி இருக்குது. ஏன்னா 6 குரு ஊரில் பகையானா நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம பார்த்து திரும்பிட்டு போயிடுவாங்க. என்னடா இது மம்பா போச்சுன்னு தலைவலியா இருக்கும். பெண்களுக்கு அதை விட தேவையில்லாத மன உளைச்சல்லாம் வந்துடும். அதனால இருப்பதை வேணும். அதில் இருக்கக்கூடிய திருமணம் தேவையில்லாதெல்லாம் இல்லாத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணும். இந்த காலகட்டம் இறை வழிபாடு தான் உங்களை எடுத்துட்டு வரும். அடுத்து வரக்கூடிய மாதம் தான் ஆடி மாதமா வந்துடுது, நமக்கு ஆணி மாதமா வந்துடுது. ஆணி மாதத்துல நிறைய விசேஷம், ஆடி மாதத்துல நிறைய விசேஷம். எவ்வளவுக்கு எவ்வளவு இறை வழிபாடு பண்றீங்களோ, அம்பாளுடைய வழிபாடு வைத்துக்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. காவல் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்ல தன வருவாயை எடுத்து கொடுக்குறோம். உங்கள் ஊரில் உள்ள காவல் தெய்வங்களை அமாவாசையில, பௌர்ணமியில போய், காவல் தெய்வம்னா என்னன்னு ஒரு சிலர் காவல் தெய்வம்னா என்ன, முனீஸ்வரர், கருப்பர், முனியாண்டி, சுடலை மாடசாமி, கருப்பணசாமி, குதிரையில வர்றவங்க, வெட்டுருவா பீச் கம்போட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தான் அந்த மாதிரி துடி தெய்வங்கள், எல்லைக்காவல் தெய்வங்கள், சொரிமுத்து ஐயனாரு, வீரபத்ரன், அந்த மாதிரி நம்ம எல்லை காவல் ஒரு ஊர்லயும் இருக்க அந்த தெய்வங்களை வழிபடும்பொழுது அவங்களுக்கு தன வருவாயோட சிறப்பா இருக்கும். வாய் வார்த்தையில என்னைக்கு மகரம் வாய் வார்த்தை கனிவா இருக்குதோ உங்களுக்கு நிலையான வருமானம் உண்டு. நீங்க என்னதான் ஓடி ஓடி போய் நான் அந்த சாமி கும்பிட்டேன், இந்த சாமி கும்பிட்டேன்னு எல்லாம் கும்பிட்டுட்டு வாயை திறந்தா மற்றவங்களை கோபத்துல பேசினேன். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது மகரத்தை. ஏன்னா அது வாங்கிட்டு வந்த வரன்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்க தான் சனியுடைய வீடுனாலே பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு. ஏன்னா அந்த மகரத்தை அதனுடைய சுயத்தை பாராட்டிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆள், இவரை விட்டா வேற யாரும் கிடையாதுப்பா,
இவர் ஏன்னா இது சிம்மத்துக்கு ஈக்குவலான பவர் இருக்கும் மகரத்துக்கு. இவரை விட்டா வேற யாரும் இல்லை, இவரை விட்டா யாரும் வேற எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து இவரை வந்து அந்த ஒரு சுயத்தை பாராட்டி கொண்டு இருக்கும்போது இவங்க ரொம்ப சிறப்பாக இயங்கிக்கிறாங்க. மகரம் கூட இருக்கிறவங்களும் எப்படிதான் செய்யணும், மகரத்துக்கு வந்து அதை செய்யும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிடும். இந்த காலகட்டம் வந்து மகரம், அதுவும் இந்த மாதம் வந்து மகரம் ரொம்ப பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மையை மட்டும் காத்துட்டா போதும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஆப்டான மாதம். 8ல் செவ்வாய்க்கு எது, 6ல் வந்து குரு சூரியன், அப்புறம் மாத பிற்பகுதியில் சூரியனும் புதனை வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். வரன் வர்றதெல்லாம் படித்த பொண்ணா ஒரு நல்ல பொண்ணா அதெல்லாம் வர்றது நம்ம கண்ணுக்கே அவங்க தேவதை மாதிரி தெரியாது, இதெல்லாம் வந்துடும். மாத முற்பகுதியில் மட்டும் கவனம். ஏன்னா 8ல் செவ்வாய்க்கு எது வந்தாலும் பார்த்து இப்போ வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. வழக்கு வியாஜியங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ போய் பங்காளி கிட்ட பேச போகிறேன், சொத்து பிரச்சனையை பேச போகிறேன், எங்கள் குடும்ப விஷயத்தை பற்றி பேச போகிறேன், அதெல்லாம் வேண்டாம். தந்தைக்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. தசா புதிய சிறப்புன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில், அதே போல் கூர்மையான பொருட்கள் பெண்கள் உபயோகப்படுத்துறதுல, சுடு பொருட்களில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களில் ஈரக்கையோடு போய் நம்ம எதையும் வச்சிடக்கூடாது. மின்சாரம், நம்ம இப்போ வாகனங்களை இயக்குவது அது மறந்துட்டோம். வண்டி வாகனங்களை இயக்கும் போது இல்லை ஒரு மிஷினை இயக்கும் அப்படின்னாலும் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டம். கோள்களின் கோச்சார் நகர்வு சரியில்லை நமக்கு செப்டம்பர் 13 வரை. அதனால் அலாட்டு அதில் வந்து கவனமாக இருந்துடணும். மகரம் இந்த காலகட்டம் தொழிலில் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரு, ஒரு ஒர்க்லோடு, நம்ம செய்கிற வேலையை வந்து 1008 இது சொல்லுவாங்க. பெரிய அதிகாரியிலேருந்து நம்மளுக்கு கூட வேலை செய்கிறவங்கலேருந்து நம்மளுக்கு ஆகாதவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணி என்ன நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்ம எது பண்ணாலுமே அந்த இடத்துல மௌனம் காத்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்தாலும் சூழல் இப்படி தான், இதை வந்து நம்ம பக்குவமாக கடந்து வந்துடணும் அப்படின்னு நம்ம வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் நம்ம வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக காணலாம். இந்த மாதத்தில் பிற்பகுதி ரொம்ப அருமை, முற்பகுதியில் ரொம்ப கவனமாக கடந்து வந்துடணும். உடல் ஆரோக்கியம், உறவுகள் விஷயம், பொருளாதாரம் ஹேண்டில் பண்ணுவது, அதில் வந்து தேவையான செலவு தான் பண்ணணும், தேவையற்ற செலவு இல்லை. ரொம்ப கவனமாக விரயத்தையே பார்த்துட்டாரு. அப்போ தேவையில்லாத விரயங்கள் வந்துடும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும். பயணங்களை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளையும் நம்ம விட்டுடுவோம். நம்மளுடைய கோபத்தாலையும் நம்மளுடைய மூர்க்கத்தாலையும் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொள்ளும். ஏன்னா உறவுகளை வச்சு நம்மளை சுற்றி நல்ல உறவுகளை சம்பாதிக்கணும் பெரிய விஷயமா இருக்குது. பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம். நம்ம நல்லா இருக்கணும்னு ஆத்மார்த்தமாக நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் கிடைப்பது இந்த காலத்தில் மிகவும் அரிதாகி விட்டது. அதனால் மகரம் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வோடு உழைப்பின் ராசி. உழைப்பை மட்டும் செய்யும் தொழில் தெய்வம் கடந்து வரும்பொழுது, அமைதி காத்து வரும்பொழுது, விட்டு கொடுத்து போகும்பொழுது, நிறைய தான தர்மம் பண்ணும்பொழுது இந்த மாதம் ஒரு கேப்டு. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து கிரிவலம், சிவ வழிபாடு செய்வது, கோளர் பதிகம் படிப்பது, நமக்கு வேல்மாறல் படிப்பது, திருச்செந்தூர் சென்று வருவது, இதெல்லாம் வந்து மிக சிறப்பான பலன்களை தரும். சித்தர் ஜீவசமாதி வழிபாடு. ரொம்ப டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்குதுன்னா சித்தருடைய ஜீவசமாதி வழி உங்கள் வில்லங்களுக்கு அருகே இருக்குதுல்ல, இல்லை சாய்பாபா கோயில், ராகவேந்திரா கோயில், அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துருந்தீங்க. குறைந்தது ஒரு 10 நிமிடம், அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த மனசை வந்து அப்படி லேசாகிடும். இல்லை ஏதாவது வந்து இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டு வருவதுலாம். ஏன்னா இறைவனுடைய வழிபாடு தான் இந்த காலகட்டம் உங்களை வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சு, பாசிட்டிவாக செயல்பட வச்சு, உங்களை சிறப்பாக இயக்கி உங்களுக்கு அருமையாக வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரேன். ஏன்னா மகரம் சிகரத்தை தொடர்ந்து சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சிகரத்தை தொடரணும்னா என்ன பண்ணணும்? பொறுமை, நம்பிக்கை. அது சாய்பாபா கோயிலே அதான் எழுதி போட்டிருப்பாங்க. அது ரெண்டும் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை காணக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது உங்களுக்கு, அது வந்து எதற்காக ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகுது? திருமணத்தையா, குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா, இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மகர ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய அன்னதானம் பண்ணுங்க. இயலாதவருக்கு, வாழ்வின் அடித்தட்டு மக்களுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம் காத்திருக்கிறது. 12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவது தான். இந்த ஜூலை மாதத்தில் வந்து 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம், நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்தில் நடராஜரை வழிபடும் பொழுது
காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா. வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் வந்து ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தை நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து, அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் என்றதை வாங்கி கொடுத்து அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும்போது வாழ்வில் மிகச் சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி வந்து நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வந்து நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு நெகட்டிவாக அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு வந்து ஜூலை 24 அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும். பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது வந்து ஆடிப்பூரம். அது வந்து ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று வந்து நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் வந்து ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல வந்து அம்பாலை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் வந்து நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். ஆடி 13/29/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் வந்து நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும், கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாவுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குருமார்களை வந்து அன்றைய தினங்களில் வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வரதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது. நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே, நம்ம வாழ்க்கையில் அடுத்த மட்டத்துக்கு போறதுக்கு இவர் தான் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளுக்கு குருவா இவங்களை பின்பற்றுறவங்க அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாள்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்க படிப்புக்கு ஒரு உதவி அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் வந்து கோயில்ல இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்க வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள், இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே வந்து நம்ம உதவி பண்ணும்பொழுது, மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஆடி மாதத்துல
எல்லாம் வந்து சூரியனுடைய நகர்வு வந்து அப்படியே 3-4 அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் வந்து பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.